நியூசிலாந்தின் நெல்சன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 24 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. என்றாலும் அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய குசல் ஜனித் பெரேரா 4 சிக்சர்கள் 13 பவுண்டரிகளுடன் 46 பந்துகளில் 101 ஓட்டங்களை விளாசினார். சர்வதேச 20-20 அரங்கில் அவரது கன்னி சதம் இதுவாகும். Hayes tracking back. Hayes tracking back. Can he take a catch? It'll be a beauty. It is. He's got to stay in, and he does. Oh my! This time it's wide outside off, and then it's cut away for 4. There's a swing. Is this a Mitchell Santner? Well, he's gone the slog sweep. அணித்தலைவர் ஷரீப் அஸ்லங்கர் 5 சிக்சர்களுடன் 24 பந்துகளில் 46 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 218 ஓட்டங்களை குவித்தது. His first T20 international, done with style and lots of power. வெற்றிலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்துக்கு டிம் ராபின்சனும் ரச்சின் ரவீந்திராவும் சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தனர். சகலத்துறை வீரரான ரச்சின் ரவீந்திரா 39 பந்துகளில் 69 ஓட்டங்களை விளாசிய நிலையில் அணித்தலைவர் ஷரீப் அஸ்லங்கரின் பந்து வீச்சில் போல்டானார். தொடர்ந்து நியூசிலாந்தின் முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தமையினால் இலங்கை அணியின் வெற்றி வாய்ப்பு அதிகமானது. எனினும் டாலி மிச்சல் 4 சிக்சர்களுடன் 17 பந்துகளில் 35 ஓட்டங்களை பெற்று நியூசிலாந்தின் வெற்றி வாய்ப்பை சற்று அதிகரித்தார். ஜக்கரி ஃபால்க்ஸ் 13 பந்துகளில் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இறுதியில் நியூசிலாந்து அணியினால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 211 ஓட்டங்களையே பெற முடிந்தது. அணித்தலைவர் ஷரீப் அஸ்லங்கர் 3 விக்கெட்டுகளையும் வனிந்து ஹசலங்கர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இலங்கை அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக குசல் ஜனித் பெரேராவும் தொடரின் நாயகனாக ஜேக்கப் டஃபியும் தெரிவாகினர். 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச 20-20 கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து அணி 2-1 என கைப்பற்றியது.